என் மகள் என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போடுற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம். நீயாடா மானத்துக்காக உயிரை விட்டாய்? நீயா நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின மறவன் மருதுபாண்டியன் வாரிசு? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின தீரன் சின்னமலையின் பேரனும் பேத்தியும் நீதானா? நீதானா? போயிட்டு மாண்ட அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளைத்தேவன், பண்டாரவன்னியன், பெரும்பிடுகின் பிள்ளையாடா நீ? இதா இந்த மானங்கட்ட கூட்டத்திலே மண்டிட்டு 500 1000க்கு அல்லாடி நிக்கிறியாடா. இந்த தீபாவளிக்கு மறுபடியும் போய் பிச்சை எடுப்பியே. வேட்டி சேலை கோட்டை கட்டி ஆண்ட நீ கோணி துணி கட்டி படுத்துட்டியடா. உலகத்துக்கு சோறு போட்டவன் சோறு வடித்த தண்ணி ஆறாக ஓடியதுங்கிறான்டா. முத்துல தாண்டா சிப்பில தாண்டா முத்தெடுத்தான். கரும்பு கண்ணல் மொழியில முத்தெடுத்தாண்டாங்கிறடா. வைத்தியக்கார கதிர்வே இந்த மங்களம்ங்கிறான். அங்கதான் மீத்தன் எடுக்கிறான். கதிரை அடித்து கூரை முழுக்க அந்த வைக்கோலை மேய்ந்து வீடு கட்டியிருந்தான். கதிர்வே இந்த மங்களம். சடையப்ப வள்ளல் தானடா நம்ம பாட்டனார் கம்பனுக்கு காசு கொடுத்து அந்த காப்பியத்தை எழுத வச்சான். அந்த வள்ளலின் வாரிசாடா நீ? வைத்தியக்காரா, சிவக சிந்தாமணியிலே நம் பாட்டன் திருத்தக்கத்தேவன் எழுதுறானடா. வாசலில் நின்று கணவனும் மனைவியும் போவோர் வருவோரையெல்லாம் அழைப்பார்கள். என் வீட்டிற்கு வாருங்கள், விருந்துண்டு செல்லுங்கள். தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம். சாப்பிட்டு விட்டு சும்மா செல்ல வேண்டாம். பொன்னும் மணியும் வைடூரியமும் வைரமும் மாணிக்கமும் அள்ளித் தருகிறோம், கொண்டு செல்லுங்கள். பட்டாடைகள் அள்ளித் தருகிறோம் என்று ஏய் அப்படி சோற போட்டு பரிசுகளை கொடுத்து அனுப்பி வச்ச பரம்பரைடா. எல்லா பயிலும் உலகத்தில் வாசல்ல நாயை கட்டினான்டா. நீ மட்டும்தான்டா திண்ணையை கட்டின. போவோன் வருவோன் எல்லாம் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்று திண்ணை கட்டி வாழ்ந்த பரம்பரை இன்னைக்கு திண்ணை தின்னி சோறு தின்னியா திண்ணையில சோறு திங்கிறவன் ஆயிட்டேன். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு, மாறக்கூடாது. கத்தரிக்காய் வெண்டைக்காய் எதுல வேணாலும் மரபணு மாறட்டும். மான தமிழ் மகன் மரபணு மாற விடாத, விட்டுறாத நீ. இது ஒரு சின்ன பிரச்சனை. டிஎன்பிசி அதெல்லாம் ஒரு மயிறு பிரச்சனைடா. அதை வெண்டுட்டு 6 நொடியில் கொண்டுட்டு 50 ரூபா போயில எவன்டா அந்த கேள்வித்தாள் எழுதுனா? ஐயோ டேய் தூக்குடா தூக்குடா தம்பி, எவன்டா அந்த நேரத்தில் தேர்வு ஆணையத்தில் இருந்து வேண்டா தூக்குடா, தொலைச்சு போடுவேன். எல்லாருக்கும் வேலைடா. 75 லட்சம் பேர் வெளியே நிற்கிறானா? அத்தனை பேருக்கு அரசு வேலை. ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கப்படாது. நான் தந்த வேலையை செய்யணும். ஆனால் அரசு வேலை, அரசு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவேன். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதன்றான். டே அடிக்கிறானா இல்லையாடா? திடீர்னு நீங்கள் மரக்கண்டுகளை நட்டு அந்த போட்டோவை எடுத்து அனுப்பினால் உங்களுக்கு மார்க் தரப்படும். அதை நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். டேய், நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.